உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம். வேலன் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட் பிரைவேட் லிமிடெட், சென்னை. 9842252166. மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338824242. நரேந்திர மோடி மீண்டும் பிரதமரானால் இன்னும் 3 ஆண்டுகளில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும் என்று பாஜக தேசிய தலைவர் JB நட்டா தெரிவித்துள்ளார். ஹிமாச்சல பிரதேசத்தின் காங்க்ராவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், ஜூன் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள தேர்தலில் ஹிமாச்சல பிரதேசத்தின் 4 தொகுதிகளிலும் பாஜக வெற்றி பெற வேண்டும். மோடியை 3வது முறையாக பிரதமர் ஆக்குவோம். அவரது தலைமையில் நாட்டை வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கி அழைத்துச் செல்லும் உறுதியை நிறைவேற்றுவோம். மோடியின் 10 ஆண்டுகால ஆட்சியில் இந்தியாவின் அரசியல் மாறி வருவதை பார்த்து வருகிறோம். இந்திய அரசியலின் கலாச்சாரம் மற்றும் வரையறையை மாற்றி சிறந்த இந்தியாவை நோக்கி நாட்டை அழைத்துச் செல்ல வழிவகுத்துள்ளார். மோடியின் தலைமையில் இந்தியாவின் பொருளாதாரம் 11வது இடத்தில் இருந்து 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 3வது முறையாக மோடி பிரதமர் ஆனால் இன்னும் 3 ஆண்டுகளில் இந்தியா உலகின் 3வது பெரிய பொருளாதாரமாக மாறும். இந்தியா உலகின் 2வது பெரிய மருந்து ஏற்றுமதியாளராக மாறியுள்ளது. உலகின் மிக மலிவான மற்றும் பயனுள்ள மருந்து இந்தியாவில் தயாரிக்கப்படுகிறது. மோடி தலைமையில் நாட்டில் ஏழைகளுக்கு 4 கோடி நிரந்தர வீடுகள் கட்டப்பட்டன. இந்த வீடுகள் அனைத்து வசதிகளுடன் கூடியவை. அடுத்த 5 ஆண்டுகளில் மேலும் 3 கோடி வீடுகள் கட்டித்தருவோம் என்றும் நிரந்தர கூரை இல்லாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் என்றும் மோடி உறுதியளித்துள்ளார். இந்தியாவில் உள்ள 10 கோடியே 74 லட்சம் குடும்பங்களைச் சேர்ந்த 50 கோடி ஏழை மக்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பலன்களை பிரதமர் மோடி வழங்கியுள்ளார். இதில் 5 ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் வரை இலவச சிகிச்சை அளிக்கப்படுகிறது. பாஜக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் தீவிர நோய் சிகிச்சைக்காக 5 லட்சம் ரூபாய் வரை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பலனை பெறுவார்கள் என்று மோடி உறுதியளித்துள்ளார் என்று நட்டா பேசினார்.